இந்த வழக்கு இந்தியாவையே உலுக்கிய ஒரு உண்மைச் சம்பவம். பல வருட விசாரணை, பல திருப்பங்கள், ஆனால் இன்று வரை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய மர்மம் இது. 2008ஆம் ஆண்டு மே மாதம் இந்தியாவின் நொய்டா நகரில் வசித்து வந்த தல்வார் குடும்பத்தினர் மிகவும் பிரபலமான பல் மருத்துவர்கள். அவர்கள் மகள் ஆருஷி தல்வார் அப்போது 14 வயது பள்ளி மாணவி. மே 16, 2008 ஆருஷி தல்வார் அவரது படுக்கையறையில் மர்மமான முறையில் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். ஆரம்பத்தில் தல்வார் குடும்பத்தின் வீட்டில் வேலை செய்து வந்த ஹேம்ராஜ் என்பவர்தான் குற்றவாளியாக இருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கப்பட்டது. ஹேம்ராஜ் காணாமல் போயிருந்தார். மறுநாள் தல்வார் வீட்டின் மாடியில் கூரையில் காணாமல் போன வேலைக்காரர் ஹேம்ராஜின் உடலம் சிதைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. அவரும் ஆருஷி கொலை செய்யப்பட்டு அதே பாணியில் கொல்லப்பட்டிருந்தார். இந்த வழக்கு ஆரம்பம் முதலே குளறுபடிகளும் குழப்பங்களும் நிறைந்து காணப்பட்டது. உத்தரப்பிரதேச காவல்துறை முதலில் இந்த வழக்கை விசாரித்தது. அவர்கள் தடயங்களை கையாள்வதில் பல தவறுகளை செய்தனர். தடயவியல் ஆதாரங்கள் சேகரிப்பதில் அலட்சியம் இருந்தது. சிபிஐ இந்த வழக்கை விசாரித்த போது ஆருஷியின் பெற்றோர்களான ராஜேஷ் மற்றும் நுபுர் தல்வார் மீது சந்தேகம் விழுந்தது. தங்கள் மகள் மற்றும் வேலைக்காரர் இருவருக்குமிடையே ஏதோ உறவு இருந்ததை அறிந்த பெற்றோர் கோபத்தில் இருவரையும் கொன்றிருக்கலாம் என்று சிபிஐ சந்தேகித்தது. கீழமை நீதிமன்றம் பெற்றோர் ராஜேஷ் மற்றும் நுபுர் தல்வார் ஆகியோர்தான் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்து அவர்களுக்கு சிறை தண்டனை விதித்தது. இதற்கு முக்கிய காரணம் அந்த இரவில் வேறு யாரும் வீட்டிற்குள் நுழைந்ததற்கான வாய்ப்பின்மை என்ற கருத்தாகும். 2017ஆம் ஆண்டு அலகாபாத் உயர் நீதிமன்றம் தல்வார் தம்பதிக்கு எதிராக கொடுக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்ட போது போதிய ஆதாரங்கள் இல்லை என்று கூறி இருவரையும் விடுதலை செய்தது. 2 கொலைகளை செய்ய வேறு யாரும் இரவில் அந்த வீட்டுக்குள் நுழைந்ததற்கான தடயங்கள் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் பெற்றோர்தான் கொலை செய்தார்கள் என்பதற்கு சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்ட ஆதாரம் இல்லை என்றும் நீதிமன்றம் கூறியது. ஆனால் ஆருஷி மற்றும் ஹேம்ராஜை கொலை செய்தது யார் என்பது இன்று வரை அதிகாரப்பூர்வமாக தீர்க்கப்படாத மர்மமாகவே உள்ளது. அந்த இரவில் அந்த வீட்டில் உண்மையில் என்ன நடந்தது? இந்த கொலைகளை செய்த உண்மையான குற்றவாளி யார்? இந்த 2 கேள்விகளுக்கும் இன்று வரை விடை தெரியவில்லை. இந்த வழக்கு ஒரு குடும்பத்தின் இரட்டை சோகம் மட்டுமன்றி இந்திய நீதித்துறையின் வரலாற்றில் ஒரு நீங்காத, அவிழ்க்கப்படாத உண்மை சம்பவம் இன்றும் நிலைத்திருக்கிறது.